இன்றைய குறள். பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். என்ன குழந்தைகளே, நம்ம குட்டி ஸ்டோரி சேனல் எல்லாரும் பார்த்து ரசிச்சிட்டு இருக்கீங்களா? உங்களுக்காக அடுத்த ஒரு காமெடியான ஒரு குட்டி ஸ்டோரியை கொண்டு வந்திருக்கோம். அது என்ன கதைன்னு தெரியுமா குட்டீஸ்? நம்ம வாழ்க்கையில அன்றாட யூஸ் பண்ற பொருட்கள் தான். உங்களால யாராச்சும் அது என்ன பொருட்கள்னு கண்டுபிடிக்க முடியுமா? நான் உங்களுக்கு கொஞ்ச நேரம் டைம் தரேன், யோசிங்க. என்னன்னு தெரியலையா குட்டீஸ்? சரி பரவாயில்ல, வாங்க நம்ம கதைக்குள்ள போய் அது என்னன்னு பார்க்கலாம். அந்த மூணு பொருள் நாம தான் குட்டீஸ். இந்த வெங்காயம், குச்சி ஐஸ், தக்காளி 3 பேருமே ரொம்ப நெருங்கிய நண்பர்களா வாழ்ந்துட்டு வந்தாங்க. இந்த 3 பேருமே ரொம்ப ஒற்றுமையா இருப்பாங்க. அவங்க எங்க போனாலும் 3 பேர் சேர்ந்துதான் போவாங்க. ரொம்ப இணை தெரியாத நண்பர்கள் சொல்லலாம். எனக்கு எங்க பூசணிக்காய் மாமாவை பார்க்கணும் போல இருக்கு. ஓ, அதான் நீ சோகமா இருக்க காரணமா? எங்க பூசணிக்காய் மாமா நினைப்பாவே இருக்கு. அதான் போய் பார்த்துட்டு வரலாம்னு இருக்கேன். நைட் எல்லாம் தூக்கமே வரல எனக்கு. நாங்களும் பூசணிக்காய் மாமா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நாங்களும் உங்க கூட வரோம். நம்மள கூட போறோமா? ஐ ஜாலி ஜாலி. ஓ, நீங்களும் வர்றீங்களா? சரி, நம்ம எல்லாரும் சேர்ந்து போலாம். நம்ம எல்லாரும் சேர்ந்து போனா நல்லா ஜாலியா இருக்கும். எனக்கும் ஒத்தையில போனா போர் அடிக்கும். சரி வாங்க, சரி பூசணிக்காய் மாமா பார்க்க கிளம்பலாம். 3 பேருமே நல்லா ஜாலியா பேசிட்டே பூசணிக்காய் மாமா பார்க்க நடந்து போயிட்டு இருந்தாங்களாம். எங்க பூசணிக்காய் மாமா எவ்வளவு அன்பானவங்க, பாசமானவங்கன்றது நீங்க நேர்ல வந்து பார்க்கத்தான் போறீங்க. நீ சொல்றத பார்த்தா பூசணிக்காய் மாமாவை சீக்கிரமே போய் பார்க்கணும் போல ரொம்ப ஆசையா இருக்குதே. ரொம்ப களைப்பா இருக்கே. நடந்து நடந்து காலெல்லாம் ரொம்ப வலிக்குதுப்பா. எங்கேயாச்சும் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு போலாமா? ஆமா, ஐஸ் சொல்றதும் சரிதான். நம்ம இங்க எங்கேயாச்சும் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு போலாம். அந்த குளத்து பக்கத்துல ஒரு மரநிழல் இருக்குல்ல, அங்க உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு போலாம். அந்த மரநிழல்ல உட்காரத விட அந்த குளத்துல இறங்கி குளிச்சுட்டு போலாம். ரொம்ப டயர்டா வேர்வே அசதியா கசகசன்னு இருக்குது. நீ சொல்றது ரொம்ப சரிதான். வா, நம்ம போய் குளத்துல குளிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்புவோம். நீ என்ன ஐஸ்ன்றத மறந்துட்டியா? நீதான் குளத்துல இறங்கி குளிச்சா உருகி செத்துருவியே. சரி சரி, நீங்களே போய் குளிங்க, நான் இங்க வெயிட் பண்றேன். சரி சரி வா, நம்ம 2 பேரும் போய் குளிக்கலாம். ஐஸ் இங்கேயே இருக்கட்டும். நம்ம இந்த ஆத்துல நல்ல சுகமா முங்கி முங்கி குளிக்கிறது நல்ல ஜாலியா இருக்குல்ல? ஆமா ஆமா, ரொம்ப சுகமா தான் இருக்குது. அவங்க மட்டும் ரொம்ப ஜாலியா குளிக்கிறாங்க. எனக்கும் குளிக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. நானும் போய் குளிக்க போறேனே. நான் என்ன கரைஞ்சுக்கிட்டே இருக்கேன். நான் அப்பயே ஃப்ரெண்ட்ஸ் சொல்ற பேச்ச கேட்டுனா எனக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்காதே. சரி வா, குளிச்சது போதும், நம்ம கிளம்பலாம். அடடே, நம்ம ஐஸ் நண்பனை எங்க? அங்க பாரு, அது நம்ம ஐஸ் நண்பன் மாதிரி இல்ல? ஆமாமா, அது நம்ம நண்பன் குச்சி ஐஸ் மேதான் தெரியுது. நம்ம சொன்ன பேச்ச கேட்காம அது தண்ணிக்குள்ள போய் இறங்கி உருகி இறந்து போச்சு. ஆமாமா, இந்த குச்சி ஐஸ் நம்ம சொன்ன பேச்ச கேட்காம தண்ணிக்குள்ள நனைஞ்சு கரைஞ்சு செத்து போச்சு. எனக்கு அது நினைக்கல மனசு கஷ்டமாயி அழுகலையா வருது. ஆமா தக்காளி, நீ சொல்றது சரிதான். எனக்கும் குச்சி ஐஸ் இறந்ததை கண்டு ரொம்ப அழுகலையா இருக்குது. சரி வா தக்காளி, நம்ம பூசணிக்காய் மாமா வீட்டுக்கு போலாம். சீக்கிரமா போலாம். சரி விடு, அழுகாத, நம்ம பூசணிக்காய் மாமா வீட்டுக்கு போலாம். இப்படியே தக்காளி அழுதுட்டே போச்சான். அது பின்னாடி ஒரு பெரிய கார் வந்துச்சான். கார் வந்து தக்காளியை நசுக்கிருச்சு. குச்சி ஐஸ் இறந்ததுனால தக்காளி கண்ணெல்லாம் கலங்கி இப்படி கண்ணு தெரியாம கார்ல நசுங்கிருச்சே. என்னோட 2 நண்பர்களும் இறந்து போயிட்டாங்களே, எனக்கு கவலையா இருக்குது. சரி, நான் பூசணி மாமா வீட்டுக்கு போறேன். பூசணிக்காய் மாமா வா வா, எவ்வளவு நாள் ஆச்சு. நானே உன்னை பாக்கணும் இருந்தேன், அதுக்குள்ளே நீயே வந்துட்டியே. ஆமா, உங்களை பார்க்கணும் போல இருந்துச்சு, அதான் வந்தேன். அது சரி, நீ மட்டுமா தனியா வந்த? இல்ல, என் கூட ஐஸும் தக்காளியும் வந்துச்சு. நடந்தது எல்லாமே பூசணிக்காய் மாமாட்ட வெங்காயம் சொல்லுச்சு. இதுதான் மாமா நடந்துச்சு. அட கடவுளே,
இப்படிலாமா நடந்துச்சு? ஆமா மாமா, ஐஸ் இறந்தப்ப நானும் தக்காளி அழுதோம். தக்காளி இறந்தப்ப நான் அழுதேன். ஆனா நான் இறந்தா யார் அழுவா மாமா? கவலைப்படாத, உன்னை யாரு கொல்றாங்களோ அவங்கதான் அழுவாங்க. அதனாலதான் வெங்காயத்தை யார் உரிச்சாலும் அவங்க அழுறாங்க. நீங்க வெங்காயத்தை உரிச்சிருக்கீங்களா குட்டீஸ்? உரிச்சு பாருங்க, நீங்களும் அழுவீங்க. கோட்ஸ் ஆஃப் தி டே. அமைதியாக இருப்பவனை முட்டாள் என்று எண்ணி விடாதே. பேசுபவனை விட கேட்பவனே புத்திசாலி. புத்தர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஃபர்தரா அப்டேட் ஆகும். தேங்க்யூ.